தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியில் மீன்பிடிக்க சென்ற 6 மீனவர்கள் காணாமல் போனதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அவர்களை தேடுகின்ற பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காணாமல் போன மீனவர்கள் சென்ற படகு இயந்திர கோளாறால் நடுக்கடலில் பழுதாகி நிற்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்நிலையில் அந்த மீனவர்களை தேடும் பணியில் திரேஸ்புரம் மீனவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். 26ஆம் தேதியே கரை திரும்ப வேண்டிய மீனவர்கள் இதுவரை கரை திரும்பவில்லை என்று தகவல்கள் வந்த நிலையில் தற்பொழுது அவர்களை தேடி வருகிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜன் இணைந்திருக்கிறார். ராஜன், 6 மீனவர்கள் இன்னும் கரை திரும்பவில்லை. அவர்களை தேடுகின்ற பணி தீவிரமடைந்திருக்கிறது. மீனவர்கள் மட்டும்தான் இந்த தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்களா? வேறு யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க? அதாவது தூத்துக்குடி திரேஸ்புரம் கடல் பகுதியிலிருந்து சதீஷ்குமார் என்பவரது படகுல சுதர்சன், விக்னேஷ், அல்போன்ஸ், ஜார்ஜ், ஜூடு உட்பட 6 மீனவர்கள் கடந்த 26ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா கடல் பகுதியில பாமன் கடல் பகுதியில 35 நாட்டிகள் மைல்ல கடல் அந்த மீன்பிடிக்கும் பணியை செஞ்சுட்டு இருக்க நிலையில 26ஆம் தேதி கரை திரும்ப வேண்டிய மீனவர்கள் யாரும் இன்னைக்கு கரை திரும்பலன்னு சொன்ன உடனே நேற்று இரவு தூத்துக்குடி திரேஸ்புரம் மீனவர்கள் தூத்துக்குடி மீன்வளத்துறைக்கு நேற்று ஒரு லெட்டர் மனு ஒண்ணு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 6 மீனவர்களை காணும், 26ஆம் தேதி வரக்கூடிய அந்த படகு வரலன்னு சொல்லி அவங்க மனு கொடுத்திருக்காங்க. தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைன்னு சொல்லிதான் இப்போ அவங்க மீனவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட சொந்த படகுகளை எடுத்துட்டு இவங்க இருக்கிற லொகேஷன்ல மீனவர்களே தன் முயற்சியில ஈடுபட்டு கொண்டிட்டு இருக்காங்க தற்பொழுது மீனவர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. உடனடியாக கடலோர காவல்படைகள் மீனவர்களை உடனே பத்திரமா மீட்டு கொண்டு வரணும், அவர்களை படகுகளையும் மீட்கணும் அப்படிங்கறத தற்போது ஒரு கோரிக்கையாக வச்சிட்டு இருக்காங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன். 6 மீனவர்கள் காணாமல் போயிருக்கும் சூழலில் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.